அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 75% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 2% உள்ளது. அடுத்தது அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 70% உள்ளது. இலங்கைக்கு 963 ரூபாய் 40% உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 80% வழங்குறாங்க ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல இலங்கைக்கு 963 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் ஒரு தினாரின் மதிப்பு இலங்கைக்கு 963 ரூபாய் 2%, இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 75% வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 961 ரூபாய் 40% வழங்குறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது, நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் இப்போதைக்கு அவங்களுடைய பெனிஃபிட்டை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நீங்கள் அதிகமாக பணம் அனுப்புறீங்களா இருந்தால், குவைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அதிகமாக பணம் அனுப்பினா கம்மியான ரேட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நீங்கள் 1000 தினார் 500 தினார் ஏன் 2000 தினார் கூட அனுப்பினாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் சரி அதிகமாக வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்னு. ஏன்னா சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே பிழை விட்டுருவாங்க. அதனால் சரியான டீட்டெயில்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதில் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சாதாரணமாக இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினீங்கன்னா 350 ஃபில்ஸ் லாபம் இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் கட்டணமாக அறவிடுறதால உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட கம்மியான கட்டணமாக இருக்கும். இதில் கூட ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்ப போகும்போது தயவு செய்து பற்றுச்சீட்டை செக் பண்ணி பார்க்குற மாதிரியே ரேட் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கேட்டுக்கோங்க. நான் இத்தனை தினார் அனுப்ப போகிறேன், இந்த தினாருக்கு உங்களுடைய ரேட் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 772 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 234 ஃபில்ஸ்.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 397 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 696 ஃபில்ஸ். தங்கத்துடைய விலை மறுபடியும் ஒரு 200 ஃபில்ஸால் கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். வேகமாக முடிவெடுங்க. இன்னும் 14 நாட்களையே விகிதம் உள்ளது. இதோ அதிரடியான தகவல். குவைத் ஜென்சியா பல ஆயிரக்கணக்கான பேருடையது பறிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதோ குவைத்தி மயமாக்கல் திட்டத்தில் தொம்மீனில் இனி குவைத்திகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கப் போகின்றது. நோன்பு மாதத்தை ஒட்டி விலைகளை அதிகரித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வியாபார தலங்களுக்கு எச்சரிக்கை. 2 பேருடைய மரணம் சாதுல் அப்துல்லா பகுதிகளில். அதே போல இதோ இறால் பண்ணை ஆரம்பிக்க போகிறாங்க குவைத்லையும். அகமதி பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் விரைவில். 7வது ரிங் சாலை பயனர்களுக்கு விரைவில் நற்செய்தி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. நேற்று சொன்ன மாதிரியே நம்பிக்கை அந்த சொன்ன வாக்கு காப்பாற்றின மாதிரியே மழை வந்துருச்சு நைட்டு. நானும் எதிர்பார்த்தேன் காலையிலே வரும்னு. மதியம் வரைக்கும் எந்த மழைக்கான காரணமும் இல்லாமல் இருக்கும்போது பல ஓட்டுநர்கள் எப்படியுமே வண்டியை கழுவிருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் தான். நேற்றைய தினம் வண்டியெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட் ஒரு 10 மணி 10:30 11 மணி இருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பகுதிகளில் எல்லாம். உங்களுடைய பகுதிகளில் என்ன மாதிரி மழை இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுடைய பகுதி அபு ஃபத்தீரா போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான மழை தான் இருந்துச்சு. ஒரு நார்மலான ஒரு மழை தான் இருந்துச்சு. பெரிய அளவான மழை இன்னும் பதிவாகலை. ஆனால் இந்த மழையோட சேர்த்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராகவே இருந்துச்சு. பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப அதிகமான குளிராக இருக்குது அப்படின்னு. இந்த நாட்களில் இந்த குளிருக்காக ஃபஹம் யூஸ் பண்ணுற அனைவருமே தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக ஃபஹம் பற்ற வச்சிங்கன்னா நிச்சயமாக காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க. கதவுகளை ஜன்னல்களை திறந்து வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தயவு செய்து கதவுகளை மூடி வச்சு ஃபஹம் போட்டு தூங்காதீங்க. பல உயிர்களை தற்போது இழந்திருக்கிறோம். இன்னும் உயிர்களை இழக்க விரும்பலை. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்கள் இருந்து அவங்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள். ஃபஹம் உபயோகிக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அப்படி உபயோகித்தாலும் காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் உபயோகிக்கணும். இந்த நிலைமையை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்க? இவ்வளோ காலமாக சாதாரணமாக ஓட்டுநர்கள் பணிப்பெண்கள். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அல் சலாம் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்களுக்கு பாபா மாமா தொடர்ந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறத நிறுத்தியிருப்பாங்க. ஏன் காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். காப்பீடு, சுகாதார காப்பீடு நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பார்த்திங்கன்னா 11 அரச நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான சுகாதார காப்பீடு ஒப்பந்தங்கள் நிறுத்தம். சுகாதார அமைச்சு அவற்றை பெறுவதற்கு தயார் என்பதை உறுதிப்படுத்தியது. இனி வரும் நாட்களில் தாமீன் இன்சூரன்ஸ் கிடையாது 11 அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும். அதே போல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொம்மீன், உங்களுக்கே தெரியும் பலதரப்பட்ட ஊழல்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்துமே பதிவாகிட்டு இருந்தது இந்த தொம்மீன் பிரச்சனையில். அதால் விநியோக மையங்களை குவைத் மயமாக்குவது பற்றி தற்போது சிவில் சர்வீஸ் பீரோ ஒரு முக்கிய துறையில் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் திட்டத்தை வெற்றி அடைய செய்வதற்கான கூடுதல் ஆதரவுக்கு செயல்பாட்டு தேவைகளை ஈடுகட்ட தயாராக உள்ளதாகவும் தேசிய கேடர்களில் இருப்பு கட்டுப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஏற்படக்கூடிய பிழைகளை குறைப்பதற்கும் பங்களிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் தொம்மீன்களில் அதிகமான ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கக்கூடிய இடங்களில் ரேஷன் விநியோகஸ்தர்கள் கூடுதலாக குவைத்திகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. வர்த்தக அமைச்சகத்தின் அதிரடி அறிவுறுத்தல். ஷுவைக்கில் உள்ள மொத்த விற்பனை அங்காடி அதிகாரிகள் இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்த மாட்டோம் என உறுதியளித்துள்ளனர். அதே போல அதிரடியான தேடுதல் நடவடிக்கைகளும் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நோன்பு மாதம் ஆரம்பமாகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி பல வகை இறைச்சி வகைகள் பலசரக்கு வகைகளுக்கு விலைகள் அதிகரிக்கக்கூடிய சேட்டைகள் கொஞ்சம் இடம்பெறும் சில கடைகளில். அதற்கான கடுமையான நடவடிக்கைகள் விரைவில் எடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. யாருமே விலைகளை அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா இனி வரும் நாட்களில் சில தொழில் வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு குவைத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மீன்பிடி தொழிலாளர்களுக்கு
மீன் மற்றும் இறால் உற்பத்திக்கான வளாகத்தை நிறுவுவதற்கான ஆய்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. உணவு பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துதல் போன்ற திட்டத்தின் கீழ் இறால் பண்ணைகளை நிறுவ போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இறால் பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, மீன்பிடி துறையில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் குவைத்தில் அதிகமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இறால் பண்ணைகளில் தேர்ச்சி பெற்றவங்க தயாராக இருங்க குவைத் வாரத்துக்கு. ஆர்டிகல் 8 குடியிருப்பு விவகாரத்துறை 14 வேலை நாட்களில் நிறுவப்பட்டு அதன் பணியை தொடங்கியதில் இருந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து வருகின்றது. இதன் அடிப்படையில் குவைத்தில் பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் பலதரப்பட்ட கேஸ்கள் உறுதியாகி இருக்குது. நிறைய பேர் ஃபோர்ஜர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது குவைத் குடியுரிமை அடைவதற்கான சுப்ரீம் கமிட்டியின் கூட்டத்திற்கு முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய தலைமையிலான குவைத் தேசியத்தை அடைவதற்கான உச்சக்குழு 1/23/2025 வியாழக்கிழமை அன்று முதல் துணை பிரதமருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியது. இதன் அடிப்படையில் 3856 வழக்குகளில் இருந்து குவைத் தேசியத்தை திரும்ப பெறவும் அவர்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தவும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 3725 வழக்குகள் தற்போது நடைமுறையில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 1959 கிறிஸ்துவுக்கு பின் குவைத் தேசிய சட்டம் எண் 15 கட்டுரை 14/3 படி குவைத் குடியுரிமையை ரத்து செய்தல் மற்றும் அதன் திருத்தங்கள் 38 என்ற விஷயத்தில் நாட்டின் மீதான அவர்களின் விசுவாசத்தை சமர்ப்பிக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சகம் சார்பாக. இன்னும் சில நாட்களுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான குவைத்திகள் குவைத்திகள் இல்லை, குவைத்தி குடியுரிமைகளோட இருந்தவங்க இந்த நாட்டை விட்டு போகிறாங்க. பாபா என்ற அங்கீகாரம், அதிகாரம் எல்லாம் புஸ்வானமாகி போகுது. அப்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க குவைத்துடைய கவர்மெண்ட். அதாவது உங்களுடைய கஃபீலுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு ரிலீஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நிறைய குவைட்டிகள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கொடுக்காம அவங்களே நைஸாக நழுவ பார்க்குறாங்க. சிலரை நாடு கடத்த பார்க்குறாங்க. சிலருக்கு டிக்கெட் போடுறதுக்கும் தயாராகிட்டாங்க. ஆனால் நினச்சா ரிலீஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய கேஸ் இந்த மாதிரி வந்துச்சு. எங்களுடைய பாபா மாமாவுக்கு அந்த குடியுரிமை பறிக்கப்பட்டுருச்சு, அவங்க ரெடியாக சொல்கிறாங்க நாட்டுக்கு போகிறதுக்கு. இந்த போனஸ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதில் பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க குடியுரிமை பறிக்கப்பட்டுடுச்சு, அப்போ நாங்கள் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. தாராளமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா குவைத்துடைய சுப்ரீம் கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குடியுரிமை யாருக்கெல்லாம் பறிக்கப்பட்டதோ அவங்களால ரிலீஸ் கொடுக்க முடியாது, அவங்களுடைய எந்த உத்தியோகபூர்வ சிக்னேச்சர் அதாவது கையெழுத்தும் செல்லாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் மனிதாபிமான அடிப்படையில் தொழிலாளர்களுக்கான அவங்களுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உதவிக்காக தொழிலாளர்களுடைய பக்கம் சிந்திச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ரிலீஸ் கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலக்கெடு சாதாரணமாக ஒரு பாபாவுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாபாவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளேயோ அல்லது 30ஆம் தேதிக்குள்ளேயோ நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய தொழிலாளர்கள், அது காதிமா இருக்கலாம், ஷூனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரிலீஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுறதுக்குரிய அந்த பவர் ஆஃப் பட்டானியை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் சிலர் அந்த ரிலீஸ் கொடுக்குறதுல சிலர் அந்த விருப்பம் இல்லாதது, ஒரு சிலர் எப்படியுமே இந்த ரிலீஸ் கொடுக்குறதுன்றது என்னையோ அவங்களுடைய உயிரை கொடுக்குற மாதிரி சிலருக்கு ரிலீஸ் அதெல்லாம் கொடுக்க முடியாது, கேன்சல் பண்ணி தான் அனுப்புவோம் அப்படின்னு ஒரே புடியில் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா எப்படியுமே கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ சிலருக்கு நாட்டுக்கு போக முடியல. அதுலேயும் குறிப்பாக பணிப்பெண்களை விட்டுருங்க, கேன்சலில் போனாலும் அடுத்த நாளே புதிய விசாவில், அடுத்த நாளே வந்துடலாம் புதிய விசாவில். ஆனால் ஓட்டுநர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம். ஏன், ஒரு வீட்டு ஓட்டுநராக இருக்கிறவர் கேன்சலில் போனால் 2.5 வருடம் கழித்து தான் வர முடியும். 2 வருடம் 6 மாதம் முடியாமல் இந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் வர முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் இவங்க கேன்சல் பண்ணி அனுப்பினா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும் ஓட்டுநர்களுக்கு. அதனால் குவைத் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் உங்களுடைய கஃபீல் இல்லை கேன்சல் தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்னால் நீங்களும் அமாலா மன்சிலியாவில் போய் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதால ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்ததா 2 இளைஞர்கள் சாதில் அப்துல்லா பகுதிகளில் நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்ததா தெரிவிச்சிருக்கிறாங்க. சாதில் அப்துல்லா ஜஹரா பகுதியினாலே கொஞ்சம் அந்த ஓட்டம் என்பது ரொம்ப வேகமாகவே இருக்கும். ஜஹரா பகுதிகளிலே அதிகமாக உள்ளூர் பகுதிகளுக்குள்ளே உள் ரோடுகளுக்குள்ளே அப்படித்தான் ஓடுவாங்க. ரொம்ப கவனம், ரோடுகளில் நடமாடக்கூடியவங்களும் ஓட்டுநர்களுமே ரொம்ப கவனம். 2 பேருடைய உயிர் போனது. அதே போல் இதோ அகமதி பகுதிகளில் இனிவரும் நாட்களில் அதிகமான சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளுக்கு முன்னால் வாகனங்கள் அந்த இடங்களில் நிறுத்தி வச்சிருக்கிறத வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. من أسس الحميدة الزرع الموجود دخله حق الحبيب بس مسكين والله طيب خلى استعداد مترين حق المشي والله حاسب العالم. بيته 200 متر واخذ مساحة 2000 متر. لو بيته 2000 متر كان خذ الفريج كلها سكر الفريج كله. شوف العالم شو صار كان كذا تحت التيشيرت وشو سوى فيه. شوف العالم. தாயிரு சாபா 7வது ரிங் ரோட் பயனர்களுக்கு விரைவிலேயே நற்செய்தி. அதாவது இன்னும் ஒரு 20-25 நாட்களுக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். 7வது ரிங் ரோடு உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அல் ஹப்பாஸ் செய்தி சேவை ஜினான் அவர்கள் நேற்றைய தினம் அவங்களுடைய பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. احس ان الشارع مسؤوليتي قاعد نفرش اسفلت في الدائر السابع يصير امسكها بيدي اجرب حار. مكان هذا كان أسوأ مكان في الدائر السابع. يوم الخميس الافتتاح 29 كيلو بلشوا ب4 كيلو جنان في الميدان وحاطة بصمتها في كل مكان. مدة عقدها 3 سنوات الدائري السادس والسابع وحاليا شغالين على الدائري السابع بجزئية صغيرة 4 كيلو لها نسميها تقاطع شب بالاتجاهين. عندنا الاتجاه الجهرة شبه خالص ان شاء الله الخميس نفتتح الشارع واتجاه الفنطاس ان شاء الله خلال شهر الى شهر ونص يكون جاهز باذن الله. طبعا الآلة تفرش اسفلت كامل ولكن الأطراف لازم تكون بطريقة يدوية على أساس يتأكدون أن كل شيء تمام. هو الاسفلت وايد ثقيل انت تشوفينه كذي بس هو فيه وزن وايد ثقيل يعني النساف يحمل 33 طن اسفلت. اي طبعا العملية عبارة عن 3 طبقات وقبل ال3 طبقات كان في أعمال تحت الأرض 2 متر تحت الأرض بعدها بلشوا فوق. نزلنا في منسوب لغاية 2.60 متر على أساس نأسس من بداية الطبقات الترابية لطبقات الأسفل وحلينا مشاكل كثيرة منها مشكلة الماء لأن التقاطع هذا كان يغرق معنا كثير من قبل وحليناه اللهم لك الحمد في الأوبن ديتش اللي موجود معنا هنا وسويناه مثل ما راح تشوفون بالتصوير. بعد السيارة الكبيرة اللي تفرش الاسفلت تي المدحلة. بعد المدحلة تي المدحلة الثانية اوف تواير هذه تي بعد المرحلة الثانية وبعد 48 ساعة يتم السماح حق أي سيارة تمر. يعني عندنا هذه الفارشة ثاني مرة تشتغل بهالمشروع وعندنا الفارشة اللي ورانا هذه أول شغل حقها اليوم من المينا على طول لهني اشتغلت جديدة أصفار. توني أدري أن الاسفلت درجة حرارته ما بين 160 و 180 يعني جدا حار لو أمسكها راح أحترق. طبعا هذه طبقة لاصقة بس لها اسم بالإنجليزي ما أدري شنو اسمها بالإنجليزي. تاك كوت. طبقة اللاصقة تاك كوت. تسوي هذه تمسك بين طبقة اسفلت واسفلت. نرشها قبل أعمال الفرش بأقل شيء ساعة. يوم الخميس هذا الشارع راح يصير من شارع الموت إلى شارع الأمان. الخطوة القادمة وين؟ على الدائري السابع
الجزئيه اللي من 16.5 الى 21 اتجاه الجهره. ஏழாவது ரிங் ரோட், அதாவது சாதாரணமாக ஏழாவது ரிங் ரோட்டை பயன்படுத்தக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த எகேலா பக்கம் இருக்கிற காலேஜுக்கு வரக்கூடிய நிறைய ஓட்டுநர்கள் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சபஹால் நாசர், ஃபிர்தவுஸ், அதே மாதிரி அந்தலூஸ், இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஏழாவது ரிங் ரோடு மூலமாக வருவாங்க எகேலாக்கு. இப்படி வரக்கூடியவங்களுக்கு கூட அதிகமான பாதிப்பு இந்த ரோட்டில். வண்டி ஓட்டவே முடியாது. நைட்லலாம் போனால் சோலி முடிஞ்சது. வண்டியில் லைட் இல்லைன்னா அதை விட பெரிய கஷ்டம். இந்த மாதிரியான சூழல் தான் ஏழாவது ரிங் ரோடு. பள்ளங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆளுடைய முட்டுக்கால் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய பள்ளங்கள். ஏன்னா அந்த ரோட்டில் அதிகமான கனரக வாகனங்கள் பயணிக்கிறதால. இன்ஷால்லா பார்க்கலாம், விரைவிலேயே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலைகளும் துரிதமாகவே நடந்து வருது. அதே போல் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் செக்கின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பாபாவுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து அவங்க பலாத்காரமாக கேன்சல் அடிக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் அமலா மன்சிலி, அதாவது தொழிலாளர் திணைக்களம் மூலமாக தெரிவிக்கலாம். முயற்சி பண்ணுங்கள். ஓட்டுநர்களுக்கு தான் இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.